நான் என்ன பண்ணினேன், இந்த டெலிஃபோன் டைரக்டரியில் ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இல்லை, யார் யாருக்கு எந்தெந்த பாஷை தாய்மொழியில் தேசபக்தி பாடல் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டு பார்ப்போம். ஒரு ரேண்டம் நம்பர் எடுத்து அடித்து பார்ப்போம். திட்டினா வாங்கிக்கலாம். அப்போல்லாம் ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி இருந்தது. அப்படி நான் என்ன பண்ணேன்னா, முனுசாமி அப்படின்னு ஒருத்தர் பேர் வந்தது. அந்த நம்பர் பார்த்தேன். மண்ணடி, அவருடைய அட்ரஸ் மண்ணடி. இவர் தமிழா தெலுங்கா இல்லை கன்னடமா எனக்கு ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அந்த நம்பர் அடிச்சுட்டு ஹலோ அப்படின்னார். வணக்கங்க, முனுசாமி அவங்களா நீங்கள் பேசுகிறது அப்படின்னு கேட்டபோது, ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னார். நான் யாருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு விஷயத்துக்காக உங்களை கூப்பிடுறேன். என்னம்மா அப்படின்னார். நீங்கள் தேசபக்தி பாடல் ஏதானு பாடுவீங்களா? ஏன் கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஆசை. அவங்கவங்க தாய்மொழியில் பழங்கால பாட்டு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்கலான்னுட்டு தான். அப்படின்ன போது அவர் சொன்னார், இங்கே எம்டன் நம்ம ஆர்வரில் குண்டு போட்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, பாடுவேனே, நான் பாடுறேம்மா கேட்டுக்கோ அப்படின்னு அவர் பாடினார். நமது நாடு நமது நாடு நம் நாடு, நமது நாடு நமது நாடு நம் நாடு, நமது நாடு என்றானதே நமக்கு சொந்தமானதே, அந்நியராட்சி போனதே அல்லல் நீங்கி போனதே, அல்லல் நீங்கி போனதே, உரிமையாவும் நமக்குத்தானே நன்னாடு, உரிமையாவும் நமக்குத்தானே நம் நாடு, நமது நாடு நமது நாடு நம் நாடு, விரைந்தெழுவீர் வீரரே விரைந்தெழுவீர் வீரரே, இருந்து தூங்கிடாதீரே இருந்து தூங்கிடாதீரே, பாரும் கொடி கையிலே பாரும் கொடி கையிலே, கீர்த்தி ஓங்க செய்வீரே, நமது நாடு நமது நாடு நம் நாடு, நமது நாடு நமது நாடு நம் நாடு அப்படின்னு பாடி முடித்த உடனே எனக்கு சந்தோஷம் தாங்கலை. எனக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலைங்க, இவ்வளோ அழகாக பாடுறீங்களே அப்படின்னு சொன்ன போது, எல்லாருக்கும் இந்த தேசிய உணர்வுங்கிறது தூங்கிக்கிட்டு இருக்கும் உள்ள. யாராவது தட்டி எழுப்பும்போது தான் அது வெளியில் வருது. காரணம், நமக்கு மற்ற விஷயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப இருக்குல்ல. அதனால தாம்மா நீ என்னை இன்றைக்கி கூப்பிட்டதுனால நான் பாடினேன். இதெல்லாம் நான் பாடுவேன்னு என் மனைவிட்ட சொன்னேன்னாக்கா, வேறு வேலை இல்லை போங்க அப்படின்னு விடுவாங்க. நான் பாடினா கேட்க ஆள் இல்லை. எனக்கு பாடணும்னு ஆசை. இன்றைக்கி பாருங்களேன், எங்கேருந்தோ முகம் தெரியாத நீங்கள் என்ன கூப்பிடுறீங்க, நான் பாடுறேன், நீங்கள் சந்தோஷமாக கேட்குறீங்க, நல்லா இருங்கம்மா அப்படின்னு சொன்னார்.